வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பாரிசாலான் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். பாரிசாலான் அவர்கள் தமிழ் தேசியவாதி. தமிழ் தேசியம் பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர். அதுக்கப்புறம் வருண் ஒருத்தர் இருக்கார். அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இந்த டிஸ்கஷன், இந்த யூடியூப்பில் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பாரிசாலான் அவர்களுடைய கருத்தில் நமக்கு நிறைய உடன்பாடு உண்டு. தமிழ் தேசியத்து மேலே உடன்பாடு கிடையாது, பொதுவாக நிறைய கருத்துக்கள் சொல்லுவார். அதில் நிறைய உடன்பாடு உண்டு நமக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வீகன் டிபேட்னு ஒன்று இருந்துச்சு, வச்சு அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த் அவரை போட்டு கும்முன்னு குத்திட்டார். அதனால் நமக்கு பாரிசாலான் ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட்டாக அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார், பிக் பாஸ் ஆபாச குப்பை அப்படின்னு ஒரு வீடியோ. அதில் பல கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு இருந்தாலும் சில விஷயம் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். ஏன்னா பாரிசாலானில் இருக்கிற பிரச்சனை அதான், ஓவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அந்த தாலிபான் மைண்ட் செட்டுன்னு இருக்குல்ல, பெண்களை கீழே அப்படி அசிங்கமாக பார்க்குறது, பெண்கள்னால் இப்படி தாண்டா இருக்கணும், இது இல்லைன்னா நீ கேவலமான பெண் அப்படின்ற இந்த பார்வை இருக்குல்ல, அது பாரிசாலான்கிட்ட இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான விஷயம் மக்களே, இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் பர்சனலாக பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். முதல் சீசனில் மட்டும் பார்த்தேன் உட்காந்து. அதுக்கப்புறம் நான் பார்க்குறதே கிடையாது பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த பயனும் அளிக்கிறது கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, யூஸ்ஃபுல்லாக மண்டையில் ஏதாவது ஏறுற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா அதுவும் கிடையாது. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அதனால் நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன், பார்க்குறது கிடையாது. இப்போவுமே சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறம் எல்லோரும் நீ பிக் பாஸ் ஃபேனு அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல போகிறீங்க. நான் பிக் பாஸ் பார்க்குறது கிடையாது. பிக் பாஸ் சீசன் 9 டுபுச்சுக்கு பிக் பாஸ் விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறார். கரெக்டாக ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சர்ச்சை வந்துருச்சு, யாரை பார்த்தாலும் பிக் பாஸ் ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படி இப்படின்னு. அதை பற்றி தான் பாரிசாலான் அவர்கள் பேசியிருந்தார். எல்லாம் ஓகே, நீங்கள் பேசுனீங்க, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் விமர்சிச்சிங்க, ஓகே, அதில் நமக்கு உடன்பாடு இருக்குது. திவாகர் என்ன பண்ணார், அந்த அக்கா ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா நான் அந்த அக்கா அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறதில்ல. அவங்க பேர் ஏதோ சின்க்ளேராம், ஃபுல் நேம் எனக்கு மறந்து போச்சு. அவங்களெல்லாம் விமர்சித்தாங்க. சரி ஓகே, அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை. அவர் சில விஷயம்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் பூலில் எல்லோரும் போய் குளிக்கிறாங்க. கரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது தான் கட்டி வச்சுருப்பாங்க, எல்லாம் போய் குளிக்கிறாங்க. அதுக்கு பாரி அவர்கள் சொல்கிறாரு, எல்லாம் அவுத்து போட்டு போகிறாளுங்க, அவுத்து போட்டு குளிக்க போகிறாளுங்கன்னு. திவாகரும் அவுத்து போட்டு போகிறாரு குளிக்க, பெண்களோட குளிக்க அவுத்து போட்டு போகிறாரு அப்படின்னு. நான் இல்லையே, பிக் பாஸில் எப்படி அவுத்து போட்டு, கரெக்டாக எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயமாக பேசணுமா இல்லையா? சரி என்னடான்னு போய் பார்த்தா ஸ்விம் ட்ரெஸ் போட்டு குளிக்க போகிறாங்க. பாரிசாலான்னு லைட்டாக பொண்ணுங்க சேலை கெட்டாமல் ஏதாவது ஒன்று போட்டிருந்தாலே அவுத்து போட்டு போகிறாங்கன்னு சொல்லிடுவார் போல. ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீச்சல் அடிக்க போகிறாங்கன்னா சேலை கெட்டினா போய் குதிப்பாங்க. ஒரு லாஜிக்காக பேசணுமா இல்லையா பாரி? ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு குளிக்கிறாங்க. ஸ்விம்மிங் ட்ரெஸ் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாடல்ஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரவங்களாம் யாருப்பா, ஆக்ட்ரஸ்ஸு, மாடல்ஸு. அப்போ அவங்க எப்படி போடுவாங்கன்னு தெரியாத நமக்கு ட்ரெஸ்ஸு, உடனே அவுத்து போட்டு போகிறாளுங்க. என்ன பேச்சு இது, என்ன அவுத்து போட்டு போகிறாங்கன்ற பேச்சு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த சின்க்ளேர் அவங்கள பற்றி ரொம்ப அந்த பொண்ணு மாடல் ஃபீல்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா, யார் கூட படுத்துச்சுன்னு தெரியாதா, அழகு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொண்ணு சம்பாதிக்கும், அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணு இப்படி. எதுக்கு, உங்கள் வேலை என்ன, அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எதுக்கு தேவையில்லாமல்
உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி நான் கமெண்ட் பண்ணிட்டேன்? அசிங்கமாக இல்லாது? எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணு அப்படி, அந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு, வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு, எதுக்கு? அந்த பொண்ணு வந்து இடுப்பை காட்டி சம்பாதிச்சிச்சு, உள்ளாடையை போட்டு சம்பாதிச்சிச்சு, எதுக்கு? உங்களுக்கு எதுக்கு? அந்த பொண்ணு போட்டுச்சு, சரி அப்போ பார்த்தவங்களாம் யார்? என்ன என்ன பேச்சு இது பாரு. அப்புறம் பிக் பாஸில் எல்லா பிக் பாஸ் irrespective ஆஃப் த லாங்குவேஜ், இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷ்ன்ற ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் பிக் பாஸாக இருந்தாலும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி இந்த சீசனில் அந்த பொண்ணு ஏதோ நடக்குது போலப்பா. அந்த சிங்கப்பூர் பையன் போல், அந்த பையன் அப்படி தான் சொன்னான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு லவ் ட்ராக் போகுது போல். உடனே ஆபாசம். சரி, எப்படி ஏதாவது ஆபாசம்னா ஏதாவது இருக்கணும்ல. ரீல்ஸ் நான் அப்பப்போ இன்ஸ்டாவில் பார்ப்பேன். ஒன்றில் கெட்டி பிடிக்கிறாங்க, கெட்டி பிடிச்சா ஆபாசமா? முத்தம் கொடுக்குறாங்க, முத்தம் கொடுத்தா ஆபாசமா? கையை பிடிக்கிறாங்க, கையை பிடிச்சா ஆபாசமா? இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் படத்துலலாம் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி சீனே வந்தது இல்லையா? அது எப்படி பிக் பாஸில் மட்டும் உங்களுக்கு ஆபாசமாக மாறுது? இல்லை, நீங்கள் அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணே வந்து தப்பான பொண்ணு. அதனால் அந்த பொண்ணு கட்டி பிடிச்சா அவங்களுக்கு வந்து எரியுது, அந்த பொண்ணு முத்தம் கொடுத்தா அவங்களுக்கு எரியுது. அதுதான் பிரச்சனை இங்கே. ஏன் ஃபஸ்ட் சீசனில் வந்து முத்தம் இல்லையா? மருத்துவ முத்தம்னு அப்போல்லாம் ஆபாசமாக இல்லையா? உடனே கேட்பாங்க, படமோ பிக் பாஸும் ஒன்றா? பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவில் முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் எழுதி வச்சுக்கிறீங்களா? இந்திய சட்டமைப்பில் வந்து எதாவது இருக்கா ரியாலிட்டி ஷோவில் வந்து முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு? இல்லை, குழந்தைங்க பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பிக் பாஸ் பார்க்குறாங்கன்னா உங்களை மாதிரி கேவலமான பெற்றோர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. எவனாவது கூட வந்து வாப்பா வா இன்னைக்கு ஒரு வீட்டில் எல்லோரும் சண்டை போட போகிறாங்க, நம்ம உட்காந்து பார்ப்போன்னு இதை யாராவது குழந்தைங்கள வச்சு பிக் பாஸ் பார்ப்பாங்களா? என்னது இது? புரியல எனக்கு. நீங்கள் ஹாலிவுட் போனீங்கன்னா அதில் நிறைய ரியாலிட்டி ஷோ இருக்கும். இந்த லவ் இஸ் பிளைண்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் தான். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் மேட்ச்னு ஏதோ ஒன்று இருக்கும், டூ ஹாட் டு ஹேண்டில் அப்படி. இதெல்லாம் வந்து ஆபாசங்கள் நிறைந்த ஒரு ஷோ. எது? ஹாலிவுட். அதை பார்த்து பாலிவுட்டில் வந்து நிறைய காப்பி அடிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து காப்பி அடிக்க முடியாது, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸில் முத்த காட்சிகள், கட்டி பிடிக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் ஆபாசம் என்று சொன்னீர்கள் என்றால் தமிழ் சமுதாயத்தை மாதிரி ஒரு கேவலமான சமூகம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுப்பதை கூட நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா செத்து போங்கன்ற. எதுக்கு இருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இதனால தான் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கையை பிடிச்சிட்டு போனாலே அசிங்கமாக பார்க்குறீங்க நீங்கள். இது என்ன மாதிரி மைண்ட் செட்டு பாருங்களேன். இதுதான் பிரச்சனை. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, மக்களெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே முன்னேறி போனால் கூட ஏதோ பாரி மாதிரி தாலிபான் மைண்ட் செட்டில் இருக்க தாலிபான்காரர்கள்லாம் வந்து இது மாதிரி ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம நாகரிகம் என்ன தெரியுமா, நம்ம ஒழுக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு. நாகரிகம்னா என்னடா? 20 30 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி மாறிட்டே இருக்கும் நாகரிகம். இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட்ஸ் அ வேரியபிள், இட் சேஞ்சஸ் வித் டைம். மயிறு மாதிரி பேச வேண்டியது இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு. அதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, இந்த தந்தி டிவி இருக்காங்களே போய் எல்லார்கிட்டே வந்து கேட்குறாங்க, மேடம் பிக் பாஸை பற்றி உங்கள் இது என்ன அப்படின்னு. பேன் பண்ணணும், பார்க்கவே முடியல, வெரி வெரி பேட் அப்படின்னு. எல்லாத்தையும் பேன் பண்ணிடலாம். தமிழ் சினிமாவில் வந்து கிஸ் சீன் வைக்காதீங்க, கட்டி பிடிக்கிற சீன் வைக்காதீங்க, யாரும் காதல் பண்ணாதீங்க, காதல் பண்ணால் வெட்டுவோம். இந்த யுவராஜ் மாதிரி ஆளுங்க வந்து வெட்டி தலையை வெட்டி துண்டாக போட்டுருவோம், இந்த கோகுல் ரத்தை போட்ட மாதிரி. யாரும் காதல் பண்ணாதீங்க, கையை பிடிக்காதீங்க, சரியா அப்படின்னு வந்து தமிழ்நாடே வந்து பீ தின்ற
ஆட்களாக மாறி விடுவார்கள். பி பி அப்படிதான் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க. நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது டைம் வேஸ்ட். எனக்கு வந்து அதில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஷோ போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து கிஸ் பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அதில் ரொம்ப ஆபாசம்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ அவுத்து போட்டு ஒன்றா படுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. முத்தம் கொடுக்குறது உங்களுக்கு ஆபாசம்னா உங்களோட கேவலமான புத்தி எனக்கு இதால் செருப்பால் அடித்தா கூட திருந்த மாட்டீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு கும்பல் நீங்கள். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான். இதுக்கு போய் தமிழ்நாடோட மானம் போகுது, கல்ச்சர் போகுது, ஒரு மயிரும் போகல, ஒன்றும் போகல. நல்லா தான் இருக்குது தமிழ்நாடு. நீங்கள் தான் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கீங்க. நல்லா தான் இருக்குது தமிழ்நாடு. என்ன போச்சு உங்களுக்கு அசிங்கம்? எனக்கு புரியல. அவ்வளோதான் மக்களே. இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். இல்லைனா வந்து நீங்கள் சண்டை போடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.